திண்டுக்கல் அப்படின்னாலே அதனுடைய அடையாளங்களில் மிக முக்கியமானவர் திண்டுக்கல் சீனிவாசன். இந்த வயதானாலும் இந்த யானைக்கு வயசானாலும் சிங்கத்துக்கு வயசானாலும் கம்பீரம் குறையாதுங்கிற மாதிரி மக்கள்கிட்ட நல்ல பரிச்சயம் இருக்கு. மகளிர் உரிமை தொகையில் 2000 ரூபாயா உயர்த்தப்படும், 5000 ரூபா வங்கி கணக்கில் போடுறது, இதெல்லாம் ஒரு பொங்கல் நேரத்திலேயே அவர் தான் முதல்ல ஒரு கூட்டத்தில் பேசினார். பழனியை தனி மாவட்டமாக்குறதுக்கான சில வேலைகள் நடந்துட்டு தான். இப்போதைய கலச்சூழலில் ஸ்டார் வேட்பாளருங்கிற வகையில் திண்டுக்கல் சீனிவாசன் பெரிதாக தெரிகிறார், பிம்பமாக தெரிகிறார். பட் செந்தில்குமார் போன்றவர்கள் உள்ளே இறங்கினாங்கன்னா கட்சியை கடந்து எல்லாருக்கும் உதவக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ஐ பெரியசாமி அவர்களோட அடையாளம். அதனால தான் அவரால் தொடர்ச்சியாக வெற்றியை பதிவு செய்ய முடியுது. வெற்றி என்பதை தாண்டி இது என்னது, இமாலயம்ல 1,36,000 ஓட்டு களத்தை அவருக்கு போட்டியாக மாற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்காரு. பட் தென்னம்பட்டி பழனிசாமி தயக்கத்தில் இருக்காரு. பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் கொண்டிருக்கிற இடம்லாம் குமரன் இருப்பாரும்பாங்க, எங்கெல்லாம் மிக முக்கியமான ஆன்மீக தலங்கள் இருக்கும் அந்த இடத்துல நம்ம போட்டியிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக பிஜேபியோட ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கும் போதே யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அமைச்சர் சக்கரபாணி அவர்களுடைய கரம் ஓகலாம். ஆப்போசிட்ல யார் வேணா போட்டி போடுங்க. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 6 தடவை எம்எல்ஏவா இருக்கார். நிலக்கோட்டை என்பது அதிமுகவுடைய கோட்டை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த தனிமையா பிடிச்சிட்டீங்க. ஒன்றிய செயலாளர் வீரசாமிநாதன் வந்து கடுமையான போட்டியை இந்த தொகுதியில் கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியும். திமுக இந்த தொகுதியை எங்களுக்கு விட்டு தரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து ஒரு அழுத்தம் கேட்குது. அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லல, அது இந்த தொகுதியில் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கலச்சூழலில் இந்த தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒரு கை முன்கையாக இருக்கு. இங்கே டிவிக்கெல்லாம் இருக்கு, பெரும்பான்மையான பட்டியல் சமூக இளைஞர்களுடைய ஓட்டுகள் இழுத்துருக்காங்க தாவேகா. பட் அதுலேருந்து ஒரு தலைமைத்துவமான ஒரு நபர் ஃபோக்கஸ் ஆகணும்ல. ஒட்டுமொத்தமாக நீங்கள் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண சர்வேல தாவேகாவுக்கு 15 முதல் 18% ஓட்டு. கடந்த முறை இந்த தேர்தலில் 3:4 வந்துச்சு. திமுக 4, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 வந்துச்சு. இந்த முறை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, களம் யாருக்கு சாதகமாக இருக்குது, இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பத்திரிகையாளர் சாமிநாதன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திண்டுக்கல் மாவட்டன்றது ரொம்ப அழகான மாவட்டம். அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? திண்டுக்கல்லை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதை போல அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மண். கிட்டத்தட்ட 2 அமைச்சர்கள், தமிழகத்தில் மிக மிக சீனியர் அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். உங்களுக்கே நினைவில் இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையில் 2000 ரூபாயா உயர்த்தப்படும், 5000 ரூபா வங்கி கணக்கில் போடுறது, இதெல்லாம் ஒரு பொங்கல் நேரத்திலேயே அவர் தான் முதல்ல ஒரு கூட்டத்தில் பேசினார். தமிழ்நாட்டிலே அதிக வாக்குல வெற்றி பெற்றவர். ஆமாம், 1,35,000 ஓட்டுகளுக்கு அதிகமான வித்தியாசத்தில் ஜெயிச்சதும் அவர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்களுடைய மாவட்டமும் அதுதான். அதிமுகவில் மிக மிக சீனியர் திண்டுக்கல் சீனிவாசன். நீங்கள் அதிமுக பிளவுபட்ட போது ஓபிஎஸ் இபிஎஸ் என்று பிளவுபடுகிற பொழுது ஓபிஎஸ் அவர்கள் வகித்த பதவி கட்சியினுடைய பொருளாளர் பதவி, அந்த பதவிக்கு வந்தவர் திண்டுக்கல் சீனிவாசன். ஸோ இப்படி வந்து ஒரு அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அதிமுக ரொம்ப முக்கியமான மாவட்டமும் மாயத்தவர் வெற்றி. முதல் வெற்றி அதிமுகவினுடைய முதல் வெற்றி அதுதானே. இடைத்தேர்தலில் தான் முதல் வெற்றி பெறாங்க. அதில் வேட்பாளர் மாயத்தேவர், அது திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான். ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் பூட்டிலேருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃபேமஸ் வந்து திண்டுக்கல். அந்த திண்டுக்கல்ல எப்படி இருக்க பொலிட்டிக்கல் கிளைமேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. திண்டுக்கல் அப்படின்னாலே அதனுடைய அடையாளங்களில் மிக முக்கியமானவர் திண்டுக்கல் சீனிவாசன். கொஞ்சம் வயதாகிட்டது. இந்த வயதானாலும் இந்த யானைக்கு வயசானாலும் சிங்கத்துக்கு வயசானாலும் கம்பீரம் குறையாதுங்கிற மாதிரி இப்போ அப்பப்போ ப்ரெஸ்ஸில் ஏதாவது பேசி வச்சிடறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு கொஞ்சம் நெகட்டிவே தவிர மக்கள்கிட்ட நல்ல பரிச்சயம் இருக்குது. அவருக்கு மக்கள்னா திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னா ஒரு கனெக்ட் ஆகிறாங்கல்ல, அந்த இடம் வந்து திண்டுக்கல் சீனிவாசனுக்கான ஒரு பெரிய ப்ளஸ். கட்சியில் ரொம்ப சீனியரு, கிட்டத்தட்ட அமைச்சராக இருந்தவர், கட்சியில் பொருளாளர், அதெல்லாம் தாண்டி சாமானிய தொண்டர்கள்ட்டையும் நல்ல நெருக்கம் காட்டக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எப்போ போனாலும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது. பட் என்னன்னா, அந்த வயதானதுனால போராட்ட குணங்களில் பழைய போராட்டம் வீரியமாக செயல்பட்டுருப்பார். பழைய திண்டுக்கல் சீனிவாசனை பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு. ஸோ ஏஜ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால கட்சி அறிவிக்கிற போராட்டங்களுக்கு மட்டும் வர்றது, தலை காட்டுறது,
தனியாக தனக்குன்னு ஒரு ரூட் பிடிச்சி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன தேய்மானம் இருக்குது. ஸோ இருந்தாலும் கட்சி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு தான் மீண்டும் போட்டியிடறதுக்கான 95% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்சியினுடைய பொருளாளர்ல நீங்கள் கட்சி பொருளாளருக்கு சீட் இல்லாமல் இன்னொருத்தர் யாருக்குன்னு நம்ம விவாதிக்கவே முடியாது. ஸோ அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு தான் 95% வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு இளைஞர்கள்லேருந்து ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தா, மருதுராஜ் அதாவது முன்னாள் திண்டுக்கல் மேயராக இருந்தார், அவரோட பையன் கேட்குறாப்புல பிரேம் என்கிற வீரமார்பன், இவர் திண்டுக்கல் சீனிவாசன் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த தொகுதிக்குள்ளே கொஞ்சம் பிள்ளைமார் ஒட்டு இருக்குது. ஸோ இந்த பிரேம் வந்து பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ அவரும் கேட்குறாரு, இந்த முறை தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பட் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு தான் இதில் வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தா திமுகவில் வழக்கமாக இந்த தொகுதியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவாங்க. ஒன்றில் சிபிஎம் நிற்கும், சில நேரம் அதிமுக நிற்கும், அப்படி தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவாங்க. அதிமுக கூட அந்த விஷயங்களை பார்லிமெண்ட்டே ஒதுக்குனாங்க, உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், பாமகக்கெலாம் ஒதுக்குனாங்க. ஸோ இப்போ இந்த முறையில் என்ன பிரச்சனைனா, திமுக இந்த முறை களமிறங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்படி களமிறங்கினா யார் இறங்க வாய்ப்பு இருக்குன்னா, பழனியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் பெரியசாமி அவர்களோட பையன் செந்தில்குமார், மாவட்ட செயலாளரும் கூட. அவர் இந்த தொகுதிக்கு ஷிஃப்ட் ஆகலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அது ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க மிக முக்கியமாக என்ன காரணம் சொன்னாங்கன்னா, பழனியை தனி மாவட்டமாக்குறதுக்கான சில வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க. பாஜகவும் கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக கவர்மெண்ட்டே அடுத்த கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா பழனியை நாங்கள் தனிமட்ட மாவட்டமாக்குவோன்னு அங்கே உள்ளுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு திண்டுக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர்களில் ஒருவராக இருக்கார் செந்தில்குமார். அங்கே 2 மாவட்ட செயலாளர்கள், ஒருத்தர் செந்தில்குமார், இன்னொருத்தர் சக்கரபாணி அமைச்சர். அவன் அங்கே வந்து செந்தில்குமாருடைய மாவட்டமே அந்த திண்டுக்கல் மாவட்டங்கும் போது, அவர் பழனி எம்எல்ஏவாக இருந்தார்னா, பழனி தனி மாவட்டம் ஆச்சுன்னா ஃபியூச்சரில் பிரச்சனை ஆகலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிறப்பயே நம்ம பையனை சிட்டிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு பெரியசாமி அவர்களும் ஒரு கணக்கு போடுறார். ஸோ அப்படி ஒரு கணக்கு போடுறப்ப அவர் வந்து செந்தில்குமாரை கொண்டு வந்து அப்படியே மீண்டும் திண்டுக்கல்ல நிறுத்தலாமா இந்த முறை, பழனிக்கு மாற்றா. அதாவது ஏற்கனவே எம்எல்ஏ மாவட்ட செயலாளர், அங்கே வந்து தனி 3 முறை பழனி சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இந்த முறை அவங்க இந்த கணக்குக்காக திண்டுக்கலுக்குள்ளே இடம்பெறலாமா, சிட்டிக்குள்ளே வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அந்த கட்சி உள்வட்டத்தில், நான் சொல்கிறது உள்வட்டத்தில் விவாதிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்படி தான் செந்தில்குமார் அவர்கள் இங்கே இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டா, ஏன்னா அங்கே வேறு திமுகவில் வேறு பெரிய ஃபிகர் இல்லை, அங்கே வந்தால் செந்தில்குமார் தான் வரணும். அப்படி இல்லைன்னா மதிமுகவுக்கு கூட ஒதுக்கப்படலாம். ஏன்னா மதிமுகவும் கேட்குறாங்க அந்த தொகுதியை. இடதுசாரி பலமுறை வெற்றி பெற்ற தொகுதி, பலமுறை வெற்றி பெற்றிருக்காங்க இடதுசாரிகள். உங்களுக்கு அங்கே பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்காங்கல்ல, அதனால இந்த சட்டமன்ற பிரதிநிதித்துவத்திலேருந்து நகர்றாங்க. நீங்கள் பாலபாரதி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி சரியான கேட்டிங்கன்னா. பட் அங்கே பார்லிமெண்ட்டு ஒதுக்கிட்டாங்கல்ல, திண்டுக்கல் பார்லிமெண்ட்டை உங்களுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க சிபிஎம்முக்கு. அதனால இந்த முறை சட்டமன்றத்தை திமுக கையில் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி அவங்க நகர்றாங்க. ஸோ அப்போ 2 வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டதை போல் ஒரு வேளை வேறு வழி இல்லாமல் சிபிஎம் கேட்குறாங்கிற அழுத்தத்துக்கு உட்பட்டால் திண்டுக்கலை சிபிஎம்முக்கும் கொடுக்கலாம். பட் அதை விட மதிமுக கூட்டணி கட்சியாக இருந்தால் மதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மதிமுகவுக்கு ஓரளவு கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடுறப்ப மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு பேர் குறிப்பிடப்படுறது. அதே மாதிரி டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் தர்மான்னு ஒரு பேர் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுறாரு, ரொம்ப தீவிரமாக செயல்படுறாருங்கிறாங்க. ஸோ அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ரொம்ப வலுவாக இல்லை. அவங்க வந்து ஒரு டிவிகே போன்ற ஒரு புதிய சக்தி வந்ததுனால அது கொஞ்சம் நாம் தமிழரை பாதிக்கும் அப்படிங்கிறதாவும் பார்வை பார்க்கப்படுது. இப்போதைய களச்சூழலில் ஸ்டார் வேட்பாளருங்கிற வகையில் திண்டுக்கல் சீனிவாசன் பெரிதாக தெரிகிறார், பிம்பமாக தெரிகிறார். பட் செந்தில்குமார் போன்றவர்கள் உள்ளே இறங்கினாங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். ஆமாம், ஒரு கடும் போட்டியை உருவாக்க முடியும். பட் அதை மீறி இவருக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு தொகுதி மக்கள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயமும் இருக்குது. அதே நல்ல அபிப்பிராயம் செந்தில்குமார் மேலே இருக்குது, ஆனால் அது பழனியில் இருக்குது. பட் அவர் இங்கே தான் மாவட்ட செயலாளருங்கிற முறையில் இங்கே மாறினாலும் அது கிரவுண்டில் தொண்டர்கள்ட்ட நெருக்கம் இருக்குது. மக்கள் எப்படி பார்ப்பாங்கிறத நம்ம வைத்திருந்து தான் பார்க்க முடியும். ஒரு கடும் போட்டி இங்கே உறுதி. சார், நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? நிலக்கோட்டை என்பது அதிமுகவுடைய கோட்டைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த டைமிங்காக பிடிச்சிட்டிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து 2வது முறை சிட்டிங் எம்எல்ஏவாக தக்க வைத்திருக்காங்க தேன்மொழி. கிட்டத்தட்ட நீங்கள் கேட்டதே போல் திண்டுக்கல்ல மொத்தம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் 3 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சாங்க. அதில் மிக முக்கியமான தொகுதி இது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேன்மொழியே மீண்டும் களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொகுதிக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் தான் இருக்குது. பட் இந்த சமீப நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுருக்காங்கல்ல, ஓட்டுக்கு கொடுத்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு இல்லத்தரசியலுக்கும் கொடுத்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு டிஎம்கே உள்ளுக்குள்ளே சர்வேலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அம்சங்கள் வந்திருக்கு. பட் என்னதான் சாதகமான அம்சங்கள் வந்தாலும் அந்த தொகுதி அதிமுகவுக்கு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்குது. அந்த தொகுதிக்குன்னு ஒரு பாரம்பரியமும் இருக்குது. பார்த்துங்க, மற்ற தொகுதிகளை விட மிக மிக முக்கியமான ஒரு பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில்
பொன்னம்மாள் அவங்க கிட்டத்தட்ட 5-6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி இது. அந்த பொன்னம்மாளோட மருமகன் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சுப்பரத்னம் நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் வருவார். அவர் அந்த பொன்னம்மாளோட சொந்த மருமகன். பழனியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அன்றைய காலத்துல பழனி தனி தொகுதியாக இருந்தது. இப்ப இது நிலக்கோட்டை அங்க தனி தொகுதி. அவர் போய் கேட்கிறார் திமுகல இந்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைத்தா நல்லா இருக்குமோன்னு. சுப்பரத்னமும் இந்த தொகுதியை குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வத்தோட தீவிர ஆதரவாளர்கள் ஒருவராக இருந்தாரு. ஓபிஎஸ்ஐ விட்டு நகர்ந்து திமுகவில் இணைந்தார். ஐ பெரியசாமியினுடைய ஆதரவாளராக இப்ப இருக்காரு. திமுகவில் ரொம்ப ஆக்டிவாக இப்போ தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் டிஎம்கேக்காக பேசுறது உள்ளிட்ட விஷயங்கள்ல சுப்ரதனம் கொஞ்சம் கவனம் செலுத்த கொஞ்சம் அறிவார்ந்த நபர், வக்கீலும் கூட. அவர் கேட்கிறார், ஏன்னா இப்பொழுதுதான் புதிதாக இணைந்திருக்கார், இணைந்தவர்களுக்கு பலருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, திமுகவுடைய மரபில் அது இருக்கு. நீங்களே பார்க்கலாம், மனோஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுதுதான் இணைந்தார். தமிழகம் முழுவதும் அந்த திமுகவுக்கான பரப்புரை கூட்டங்களில் மனோஜ் பாண்டியன் தான் இப்போ தென் மாவட்டங்கள் முழுவதும் பேசிட்டு இருக்காரு. ஸோ சுப்ரதனமும் ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய மாமியார் தான் அது பொன்னம்மாள். 5-6 முறை காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. மூத்த தலைவர் வரை. இப்ப திமுக காங்கிரஸுக்கு பிணக்கம் இருக்கு. இவரை போன்ற ஒருவர் வேட்பாளரானார்னா, நான் ஒரு யூகத்திற்கு சொல்லேன், இவரை போன்றவர்கள் களமிறக்கப்பட்டா காங்கிரஸோட இருக்கக்கூடிய முரண்களை மறந்து சில இடங்களில் கிரவுண்டு ஜெல்லாகுமாங்களா, அதுக்கு பயன்படலாம். பட் இங்க முந்திரது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் கரிகால் பாண்டியன் அப்படிங்கிறாங்க. அவர் தான் திமுகவில் வந்து ஒரு சீட் ரேஸ்ல கொஞ்சம் முந்தி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கரிகால் பாண்டியன் வந்து முந்துறாரு. பட் அதிமுகவை பொறுத்தவரை தேன்மொழிக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு. அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது இந்த தொகுதியில் பார்க்க முடியுது. நம்ம மற்ற தொகுதிகளில் பார்க்குறத விட இங்கே கிராம பகுதிகளில் ஒரு இரட்டை இலைனா ஒரு வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கலச்சூழலில் இந்த தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒரு கை முன்கையாக இருக்குது. வேட்பாளர் நல்ல வேட்பாளர் போடுகிற பட்சத்தில் அது கடும் போட்டியாகவோ திமுகவுக்கு சாதகமாகவோ மாறலாம். இன்றைய கலச்சூழலில் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகளில் ஒன்றாக நிலக்கோட்டை இருக்கிறத பார்க்க முடியும். தாவேக்காவை பொறுத்தவரை இந்த தொகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட இது ஒரு தனித்தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பட்டியல் சமூக இளைஞர்களுடைய ஓட்டுகள் இழுத்துருக்காங்க தாவேக்கா. பட் அதுலேருந்து ஒரு தலைமைத்துவமான ஒரு நபர் ஃபோக்கஸ் ஆகணும்ல. இப்போ நான் வந்து எப்படி தாவேக்காவை பற்றி அணுகிறேன்னா, நான் இன்றைக்கி இதுக்கு முன்பு கேட்ட திண்டுக்கல்ல சொன்னேன், தர்மான்னு ஒரு பேர் சொன்னாங்க. நான் இது ஒன்றுமே அந்த ஊரில் பல பேர்கிட்ட பேசி அங்கே யார் லீட் எடுத்து வராங்க, யார் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு தான் கேட்குறேன். ஸோ நிலக்கோட்டையில் 10 முதல் 12% ஓட்டை தாவேக்கா எடுக்கலாம். பட் அதுலேருந்து ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக செல்ஃப் ஃபோக்கஸ் ஆனவங்க கண்டுபிடிக்க முடியல, ஐடென்டிஃபைட் ஆக முடியல. நாம் தமிழர் கட்சிக்கும் ஓரளவு இங்கே களம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக தான் இது இருக்குது. நிலக்கோட்டையை பொறுத்தவரை 2 முனை போட்டி தான் நம்முடைய பார்வையில். அங்கே வந்து திமுக வெர்சஸ் அதிமுக என்பதாகத்தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண சர்வேல தாவேக்காவுக்கு 15 முதல் 18% ஓட்டு இருக்குது ஒட்டுமொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்தில். பட் நிலக்கோட்டையில் அதில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி 2021 எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு. தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கில் வெற்றி பெற்றாரு ஐ பெரியசாமி அவர்கள். அவருக்கு ஆப்போசிட்ல யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? களம் என்ன சொல்லுது சார்? இல்லை, மிக மிக முக்கியமாக நீங்கள் அருமையான ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டுகள் வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். அதில் 2 புள்ளி இருக்குது. நீங்கள் கேட்டதை போல் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டுகள் வித்தியாசம் 1,36,000 ஓட்டு வித்தியாசம். அது ஒரு செய்தி. இன்னொன்று, அவரை எதிர்த்து போட்டியிட்ட யாருக்குமே டெபாசிட் இல்லை. அது அதை விட மிக முக்கியமான செய்தி. அந்த அளவுக்கான வெற்றி அவருடைய வெற்றி. ஆத்தூர் மக்களுக்கு அவருக்கும் அந்த அளவுக்கான ஒரு பரிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கிட்டத்தட்ட அவர் எப்படி தெரியுமா, ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாகுது தெரியுமா? நீங்கள் அதிமுக கரைவேட்டி கட்டிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போனாலும் உதவி கேட்டால் உதவி செய்வார். நீங்கள் இப்போ இன்றைக்கி புதுசாக தாவேக்கா வந்திருக்கு. தாவேக்காலேருந்து ஒரு 10 இளைஞர்கள் போய் எங்கள் ஊரில் கிரிக்கெட் பந்து வாங்கணும், பேட் வாங்கணும், ஒரு ஸ்டேடியம் வேணும்னு கேட்டாலும் அவர் பண்ணுவார். கட்சியை கடந்து எல்லாருக்கும் உதவக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ஐ பெரியசாமி அவர்களோட அடையாளம். அதனால தான் அவரால் தொடர்ச்சியாக வெற்றியை பதிவு செய்ய முடியுது. வெற்றி என்பதை தாண்டி இது என்னது, இமாலயம்ல 1,36,000 ஓட்டு. எதிரில் யாராவது நிற்கிறதுக்கே அச்சப்படக்கூடிய அளவுக்கான ஓட்டு வித்தியாசம். ஆனால் இந்த முறை அவருக்கு வந்து களத்தை அவருக்கு போட்டியாக மாற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேடசந்தூரில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார் தென்னம்பட்டி பழனிசாமி அப்படிங்கிறவர். அந்த தென்னம்பட்டி பழனிசாமிகிட்ட தான் நீங்கள் தான் வேட்பாளர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் தென்னம்பட்டி பழனிசாமி தயக்கத்தில் இருக்காராம். இது நம்ம அவருக்கு தெரிந்த நண்பர்கள் அங்கே எங்கன்னு பேசுகிற பொழுது சீட்டு கிடச்சிரும், தென்னம்பட்டி பழனிசாமின்னு மார்க் பண்ணிட்டாங்க. ஐபியை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா, இதை வந்து ஐபிக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா, அந்த தொகுதியில் நம்மளை லாக் பண்ணிட்டாங்களேன்னு அவங்க தரப்பே கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. ஐ பெரியசாமி அவர்கள் தான் மீண்டும் வேட்பாளர். அதில் நமக்கு எந்த யூகங்களுக்கோ கேள்விகளுக்கோ ஒன்றுக்குமே இடமில்ல. எப்படி அவர் என்ன செயல்பட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியிலே 2 கலை அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்காரு. கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்க பொழுதே கூட்டுறவு கலை கல்லூரி கொடுத்துருக்காரு. இங்கே அவருடைய வெற்றியை சாதாரணமாக நம்ம 1,30,000 ஓட்டு லீடிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அங்கே உள்ளூரில் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, அந்த ஊரில் அந்த காலேஜில் 1000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களாம். அதில் யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு பட்டியல் எடுத்து கிட்டத்தட்ட 600-700 பேருக்கு மேலே இவர் சொந்த காசுலேருந்து ஃபீஸ் கட்டுறாராம். நீங்கள் ஒரு எம்எல்ஏவா காலேஜுக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு சாதனை. நீங்கள் உங்கள் தொகுதிக்குள்ளே 2 கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வர்றது ஒரு எம்எல்ஏவா சாதனை. மனிதத்துவ சாதனைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி அதில் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அந்த பட்டியல் எடுத்தாலே 600-700 பேருக்கு இவரே ஃபீஸ் கட்டுறாரு.
இது போக சொந்த செலவுல சொந்த செலவில் ஃபீஸ் கட்டுறாரு. நீங்கள் உங்கள் கிராமத்தில் ரோடு போடணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஏன் இந்த 1,30,000 ஓட்டு லீடிங் வருதுங்கிற சொல்கிறேன். கிராமத்தில் ரோடு போடணும்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட் ஃபண்ட் இருந்ததுன்னா ஃபண்ட் அலாட் பண்ண போகிறார். கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லை, ஸ்கீம் இல்லை, இப்போ திட்டம் இல்லை, அந்த ரோடு போடவே முடியாதுன்னா சொந்த பணத்திலேருந்து ரோடு போட்டு கொடுக்குறாரு. ஏன் அரசியல்வாதிகள் வந்து சொந்த பணத்தில் செய்வாங்க. அது வந்து ஏதோ ஒரு மருத்துவ உதவி கேட்டால் செய்வாங்க, சிகிச்சை கேட்டால் செய்வாங்க, ஒரு படிப்புக்கு 2 பேருக்கு ஃபீஸ் கட்டினா செய்வாங்க. ஒரு பெரும்பான்மையான பயனாளிகள் வந்து எப்படி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 1,40,00,000 பயனாளிகள் நம்ம பெண்கள் உரிமை தொகை அது இதுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி பெரியசாமியின் பயனாளிகள் அப்படின்னே ஒரு பெரிய டீம் வந்து ஆத்தூரில் உருவாயிருக்காங்க. ஸோ அது அவரோட வெற்றிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மினி டைட்டில் பார்க் ஒன்று அவருடைய அந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதுக்கு ஒரு சான்சர் வாங்கியிருக்காரு. அதுவும் விரைவிலேயே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் 2 முறை தான் தோற்றுருக்காரு இதுக்கு முந்தி கடந்த காலங்களில். 2 முறை, ஒன்று ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம், ஒன்று அதிமுக அலை. ஸோ அப்போ அவரை பொறுத்தவரை அவர் தான் மீண்டும் வேட்பாளர். நான் குறிப்பிட்டதை போல் அதிமுக அந்த பழனிசாமி என்பவரை நிறுத்துவதற்கான காய் நகர்த்துறாங்க. இங்கே டிவிகேலாம் இருக்குது. டிவிகேலாம் இருக்குன்னா எப்படின்னா, அமைச்சர் ரொம்ப பெரிய பிம்பமாக இருக்கிறனால அதற்கு முன்பு டிவிகேல ஒரு தனிநபராக யாரும் வளர்ந்து பெரிதாக தெரியலை. பட் டிவிகே இந்த தொகுதிக்குள்ளேயே ஒரு 13% வரைக்கும் இருக்காங்க. தேர்தல் நெருக்கத்தில் கூடலாம் குறையலாம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக களம் காணக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருந்துகிட்ருக்கு. நாம் தமிழர் கட்சியும் நம்பிக்கையோடு களம் காண்றாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக போராட்டங்களின் வழியாக மக்கள்கிட்ட நெருங்கியிருக்காங்க. ஸோ அந்த வழக்கமான தங்களுடைய ஓட்டு தங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு அவர்களும் நம்புறாங்க. அறுபடை வீடுகள் ஒன்றான பழனி சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? பழனியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் பெரியசாமி அவர்களுடைய பையன் ஐபி செந்தில்குமார் அவர்கள். தொகுதிக்குள்ள அவருக்கு பெரிய அதிருப்தி அப்படின்னு எதுவும் பார்க்க முடியல. மாவட்ட செயலாளரும் கூட. ஸோ அவர் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காரு. நான் முன்னாடியே நம்ம பழைய இதில் குறிப்பிட்டதை போல ஒருவேளை அவர் வந்து பழனி மாவட்டமாக மாறுகிறது என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால, நம்ம இந்த ஒரு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எப்படி பழனியில் எம்எல்ஏவாக இருந்தால் நாளைக்கு ஃபியூச்சரில் மாவட்ட செயலாளர் இன்னொருவருக்கு போய்விடலாமோ என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை. அது அச்சம்னு சொல்லலை, விழிப்புணர்வுன்னு சொல்லலை, ஒரு முன்னெச்சரிக்கை. அந்த முன்னெச்சரிக்கையாக அவங்க கொஞ்சம் நகர்றாங்க. அப்படி நகர்ந்தால் அவர் திண்டுக்கல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவரே மீண்டும் பழனியில் களமிறங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே பழனி தொகுதியில் தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக சுப்ரத்தினம்லாம் இருந்தார், நம்ம பேசினோம். பட் அப்போ அது தனி தொகுதியாக இருந்தது, இப்போ பொது தொகுதியாக மாறிவிட்டது. ஸோ அப்போ இவருக்கு இல்லாத பட்சத்தில் முன்னாள் நகர்மன்ற தலைவராக திண்டுக்கல்ல இருந்த வேலுமணி போன்றவரோட பெயர் கூட இதில் அடிபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதை விட மிக முக்கியமாக அதிமுகவில் இங்கே ஒரு வலுவான வேட்பாளர் இல்லாத ஒரு குறை தான் இருக்குது. பட் அதை விட முக்கியம் என்னென்னா, பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் குன்று இருக்கிற இடம்லாம் குமரன் இருப்பாரும்பாங்க. அது மாதிரி எங்கெல்லாம் முருகன் கோயில்கள் இருக்கோ, எங்கெல்லாம் வழிபாட்டு தலங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் மிக முக்கியமான ஆன்மீக தலங்கள் இருக்கோ, அந்த இடத்துல நம்ம போட்டியிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக பிஜேபியோட கெயினுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பிஜேபி இந்த தொகுதியை குறி வைக்கிறாங்க, பழனி சட்டமன்ற தொகுதியை. அப்படி இருந்துச்சுன்னா முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இதில் முக்கியத்துவமாக வந்துட்டுருக்கு. தாவேக்காவை பொறுத்தவரை ஒரு 15% ஓட்டு வச்சுருக்காங்க அந்த பகுதியில். நான் சர்வேக்களில் முடிவுகளில் சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 15% ஓட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக களமாடிட்டு இருக்காங்க. பட் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுகளில் சில பகுதிகளில் தாவேக்கா வாங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. இப்போ கேட்குறோம், உள்ள போய் கிரவுண்டில் கேட்குறப்ப கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் கூட்டம் நாம் தமிழர்னு சொன்னவங்களில் ஒரு பகுதியினர் தாவேக்காவுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைய கலச்சூழலில் இங்கே திமுக ஒருபடி முன்னணிக்கிற மாதிரியான தோற்றம் தான் தெரியுது. வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு சார் வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? வேடசந்தூர் தொகுதியை பொறுத்தவரை காந்திராஜன், இப்போ சிட்டிங் எம்எல்ஏ திமுக. காந்திராஜனை பொறுத்த வரைக்கும் திமுக, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கலாம், அவருக்கு ஒரு 74-75 வயது இருக்கும். அண்மையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொழுது பொசுக்குன்னு அவர் காலில் விழுந்துட்டார். எல்லா மீடியாக்கள்லையும் பெருசாக போடுறாங்க, ஒரு 70-75 வயது சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அப்படின்னு பெருசாக அது நெகட்டிவ் நியூஸாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெகட்டிவாகவும் அது தகவல்களாக பரவச்சு. அப்போ தலைமைக்கு அவர் மீது அதிருப்தியா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. திமுக தலைமை அதை விரும்ப தானே செய்யுது. எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தானே செய்கிறாங்க. மு க ஸ்டாலின் அவர்களே இளைஞரணி கூட்டங்களில் இவங்க தான் அடுத்த வழிகாட்ட போகிறாங்க என்பது போன்று திருச்சி சிவா போன்றவர்களே பேசுகிறாங்க. ஸோ இப்போ இங்கே காந்திராஜன் வந்து காலில் விழுந்தார்ல, அதுக்கு பின்னாடி தான் இந்த நுட்பமான ஒரு அரசியல் இருக்குது. அந்த காந்திநாதன் காலில் விழுந்த அந்த நாளில் உதயநிதி ஸ்டாலின் ஏன் வந்தார், அன்னைக்கு ஏன் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் வீரசாமிநாதன் ஒருத்தர் இருக்கார், திமுகவோட ஒன்றிய செயலாளர். அவரோட மகளுடைய கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தார். அந்த கல்யாணத்துக்கு வந்த இடத்துல தான் இவர் பதட்டம் ஆகிட்டார். யார்? காந்திராஜன். ஏடா இது ஒரு ஒன்றிய செயலாளர் மகளுக்கு கல்யாணம், நேராக அங்கேருந்து இளைஞரணியினுடைய மாநில செயலாளரே வந்துட்டார், அப்புறம் நமக்கு இந்த தடவை சீட் இல்லையா, நமக்கு ஒரு வயசாயிருச்சுன்னு சொல்கிறாங்க, வயதானவங்களாம் ஒதுங்கிங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பதட்டத்தில் தான் அவர் காலையுமே அன்றைக்கி விழுந்தார். ஸோ இப்போவுமே வீரசாமிநாதன் வந்து இவருக்கு ஃபைட் கொடுக்குற இடத்துல இருக்கார், ரொம்ப ஃபைட் கொடுக்குறாரு. யாருக்கு? காந்திராஜன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் வீரசாமிநாதன் வந்து கடுமையான போட்டியை இந்த தொகுதியில் கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது.
ஸோ இந்த 2 பேருக்கு இடையில 2 முனை போட்டி ரொம்ப கூர்மையாக இருக்குது. திமுக யாருக்கு வேணாலும் சீட் கொடுக்கலாம். காந்திராஜன் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்தும் கொடுக்கலாம். வீரசாமிநாதனுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சாமிநாதன் கூட இங்கே ரேஸில் இருக்காரு. அது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சாமிநாதன் இருக்காரு. திமுக இந்த தொகுதியை எங்களுக்கு விட்டு தரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து ஒரு அழுத்தம் கேட்குது. அப்படின்னா அவங்களும் அந்த ரேஸில் இருக்காங்க. அடுத்து இங்கே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பரமசிவம் அவர் தான் மிக முக்கியமாக இருக்கார். டாக்டர் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையோட எக்ஸ் எம்எல்ஏல 2016 இருந்தார். அவரோட அப்பாவும் கூட முன்னாள் துணை சபாநாயகராக இருந்தார் அதிமுக பிரிவில். ஸோ பரமசிவமும் இங்கே கேட்குறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறியான சூழல் தான் இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியுது. டிவிக்கு இங்கே எடுத்து பார்த்த சர்வேக்களில் ஒரு 15% வரைக்கும் ஓட்டு வைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வேட்பாளர்கள் அறிவித்து அவர்களும் களத்தில் போய் கிரவுண்டில் பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வச்சு அதிமுக தான். நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக நம்ம எல்லா தொகுதியிலையும் பார்த்ததுலையுமே தாவேக்காவுக்கு ஒரு 15% குறையாமல் வாக்கு இருக்குது. பட் எங்கேயுமே ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய மார்ஜினை அவங்க கிட்ட பார்க்க முடியும். ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதி சார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? ஏன்னா இது அமைச்சரோட தொகுதி. ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கும் போதே யார் வேண்டுமானாலும் போட்டிடலாம். அமைச்சர் சக்கரபாணி அவர்களுடைய கரம் ஓகலாம். எதிர்கட்சிகளில் யார் போட்டிட்டாலுமே சக்கரபாணி அவர்களுக்கு தான் வெற்றி கனி அப்படின்னு பார்க்குறேன். ஆப்போசிட்டில் யார் வேணா போட்டி போடுங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 6 தடவை எம்எல்ஏவாக இருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர். நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்களேன். 6 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டார். ஆனால் அமைச்சர் இருக்கிறது இப்போ தான் இருக்கார். இதுவரை ஆக்கப்படலை. திமுக ஆட்சி எத்தனையோ முறை கடந்திருக்கு. அப்போ கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்கார். நீங்கள் ஒரு தடவை மினிஸ்டர் ஆகிட்டோம்னு சொல்லி அவர் ஆடவும் இல்லை. நிறைய விஷயங்கள் மக்களுக்கும் பண்ணியிருக்காரு. கிரவுண்டில் நின்றுருக்காரு. ஏன்னா 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், இது 6வது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். முதல் முறை அமைச்சர். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இத்தனை நாள் நமக்கு கிடைக்காத பதவி அப்படின்னு அவங்க ரொம்ப மக்களை விட்டு அந்நியப்பட்டுருவாங்க. இவர் அப்படி இல்லை, மக்களோடு மக்களாக இருந்திருக்கிறார், மக்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த சமூகத்தினுடைய பின்னணி கவுண்டர் அந்த ஏரியாவில் அவர் தொகுதிக்குள்ளேயும் கவுண்டர் சமூகம் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. ஸோ அந்த சமூகத்தினுடைய ஆதரவும் சக்கரபாணி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் தொகுதி சக்கரபாணி அவர்களுடைய தொகுதியில் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கக்கூடிய நடராஜன் அவர் மீண்டும் நம்பிக்கையோட களமாடுறார். கிட்டத்தட்ட நீங்கள் அமைச்சருக்கு நல்ல பேர் இருக்குது தொகுதிக்குள்ளே, இருந்தாலும் 6 முறை ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறனாலேயே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கும். ஸோ அதை வைத்து நம்ம களமாடலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட நடராஜன் மீண்டும் சீட் கேட்குறாரு. பட் அமைச்சருக்கு எதிரான ஒரு பெரிய அலை இல்லை. பட் அதை அதிமுக ஒரு களமாடுறாங்க. அது எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஸோ அது எல்லாம் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது. அதிமுகவை பொறுத்தவரை பரமசிவம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் 6 முறை தொடர்ந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ இவரை வீழ்த்த முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு மலைப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. சக்கரபாணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியசாமி அவர்கள்ட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கார். பொதுவாக நீங்கள் பல மாவட்டங்களில் பார்க்கலாம். 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் முட்டல், மோதல்கள், முனங்கல்கள் இதெல்லாம் அதிகமாக கேட்கும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக பெரியசாமி அவர்கள்ட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாரு. ரொம்ப சீனியர். போனார்னா இவருமே கூட சேர்ந்து களத்துக்கு போகிறது, அவர் அண்ணன்னு சொல்லிக்கிறது, இது போன்ற விஷயங்களால் சக்கரபாணி அவர்கள் மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்பு தான் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கும். தாவேக்கா இந்த தொகுதிக்குள்ள ஒரு 15% வரைக்கும் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற தாவேக்கா ஏன் 15, 12 சுற்றுறேன்னா நம்ம பலகட்ட சர்வேக்கள் போட்டு பார்த்ததில் அது அந்த அளவுக்கு தான் தாவேக்கா இப்போதைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் உள்ளூரில் நட்சத்திர வேட்பாளர்களோ பிரபலத்தன்மை கொண்டு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டினா கொஞ்சம் அது அப்படியே டபுளாகவோ ஒரு 15, 20, 20, 25ஆகவோ மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒட்டஞ்சத்திரத்தில் அமைச்சர் தொகுதி ரொம்ப பெரிதாக அவர்களால் சோபிக்க முடியலை அப்படிங்கிறத தான் புரிந்து கொள்ள வேண்டியது. நாம் தமிழர் கட்சி கணிசமான ஓட்டு எடுப்பாங்க. கடந்த முறை எடுத்ததற்கு குறைவில்லாமல் ஓட்டு எடுப்பாங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஒட்டஞ்சத்திரத்தில் இப்போதைக்கு அமைச்சர் தான் முந்துறாரு. சக்கரபாணி அவர்கள் தான் முந்தி செல்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். நத்த சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? நத்தம் தொகுதியை பொறுத்தவரை இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அதிமுகவுடைய மிக முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த தொகுதிக்குள்ளே அவங்களுடைய ஓட்டு ரொம்ப கணிசமான அளவுக்கு இருக்குது. ஸோ அதிமுகவை பொறுத்தவரை மீண்டும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தான் களமிறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் ரொம்ப சீனியருங்கிற அடிப்படையில் அவருக்கு தான் மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு. திமுகவை பொறுத்தவரை நிறையவே சீட்டு கேட்குறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து 5 முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆண்டியம்பலம். அவரோட பையனும் ஆண்டியம்பலம். அவர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். இப்போ அவரே மீண்டும் சீட்டு கேட்கிறார். இந்த முறை எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் நத்தம் விஸ்வநாதனை வீழ்த்தி விடுவேன் என்பது போன்ற மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி திமுக தலைமையிடம் அவர் சீட்டு கேட்டுட்டு வர்றாரு. அவங்களுடைய அப்பாவே கிட்டத்தட்ட 5 முறை நான் சொன்ன போல காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஏற்கனவே வெற்றி பெற்றவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நத்தம் பேரூராட்சியினுடைய சேர்மனாக இருக்கார் ஷேக் சிக்கந்தர் பாஷா. அவரும் இந்த தொகுதியில் சீட்டு கேட்குறாரு. அவர் கிட்டத்தட்ட அமைச்சர் சக்கரபாணிக்கு கொஞ்சம் நெருக்கமானவரும் கூட. ஸோ அவரும் சீட்டு கேட்குறாரு. ஸோ இப்படி இதெல்லாம் விட மிக முக்கியமாக அண்மையில் உங்களுக்கு எல்லாம் பிபிகே செல்வகுமார்
அண்மையில் வந்து திமுக கூட்டணிக்குள்ள இணைந்திருந்தார். அந்த முத்தரையர்களுக்கான ஒரு கட்சி. அவர் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிருந்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில். அதனால தான் தனித்து போட்டியிட்டார். தனித்து போட்டிட்டார். அவர் அந்த தனித்து போட்டிட்டதுனால தான் அங்கே திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதியை ஜெயிக்க முடிஞ்சு. இல்லைன்னா அந்த முத்தரையர் ஓட்டுகள்லாம் ஏறக்குறைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான ஓட்டுகள். நீங்கள் அமைச்சர் ரகுபதி வெற்றிக்கு காரணமே பிபிகே செல்வகுமார் போன தேர்தலில் தனிச்சு நின்றதும் அமமுக தனித்து தேர்தலில் சந்திச்சிருந்தான். ஸோ அப்போ அந்த பிபிகே செல்வகுமார் இப்போ அண்மையில் திமுகவில் தன்னை இணைத்திருந்தார் கூட்டணியோட. அவரும் இந்த முறை வந்து எங்களுக்கு முத்தரையர் சமூக வாக்குகள் இதில் வந்து கணிசமாக இருக்குது, நீங்கள் எனக்கு இந்த தொகுதியை கொடுத்தீங்கன்னா நான் நத்தம் விஸ்வநாதனை வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு திமுக தலைமையிட்ட வலியுறுத்துறாரு. ஸோ இங்கே திமுகவை பொறுத்தவரை இந்த 3 பேருக்கு இடையில சீட் ரேஸில் மிக முக்கியமான போட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. அதை விட மிக முக்கியமாக தாவேக்காவும் இந்த தொகுதிக்குள்ளே ஒரு 10 முதல் 14% வரைக்கும் இருக்காங்க. பல சாம்பிள்ஸ் அதை தான் சொல்லுது. நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு வலுவான ஓட்டு வங்கி இருக்குது. இங்கே மற்ற தொகுதிகளை விட ஒப்பிடும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக முக்கியமாக இந்த நத்தம் பகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அடித்தளம் இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கே வந்து ஓரளவு கலப்பணியும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போதைய சூழலில் நத்தம் விஸ்வநாதன் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் முன்னே நிற்கிறதா தெரியுது. கடந்த முறை இந்த தேர்தலில் 3:4ங்கிறத வந்துச்சு. திமுக 4ம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 வந்துச்சு. இந்த முறை இப்போதைய கலாச்சூழலில் மீண்டும் அதே மாதிரியான ஒரு தன்மை தான் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் நமக்கு தெரியுது. அதை நோக்கி தான் களம் இருக்கிறதா பார்க்க முடியுது. தேர்தல் நெருக்கத்தில் இது மாறுபடும். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.